அம்மாவை கூப்பிடு ஜீவா. என்ன மூர்த்தி, காலையிலேயே கடை வாசல்ல நின்னு கத்திக்கிட்டு இருக்க? இல்லைம்மா, லோடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை இறக்கி வச்சுட்டு பழைய பாக்கி வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேம்மா. அதான் நான் ஜீவாட்ட பேசிட்டு இருந்தேம்மா. ஜீவா, நீ உள்ள போய் நேத்து நைட்டு ஊற போட்ட உளுந்து என்னாச்சுன்னு பாரு. சரிம்மா. இத பாரு மூர்த்தி, இதுக்கப்புறம் நீ காய்கறி என் கடைக்கு இறக்க தேவையில்ல. ஏன் என்னாச்சும்மா? நாங்கள் இன்னும் பழைய ரேட்டு தானேம்மா போட்டுருக்கோம். அப்புறம் எதுக்குமா? ரேட்டு மட்டுமா பழசா இருக்கு? நீ போன மாசம் எடுத்துட்டு வந்தியே, அந்த காய்கறி கூட தான் பழசாகி கெட்டு போயிருந்துச்சு. அதை நாங்க பார்க்காம அப்படியே சமைச்சிருந்தா ஹோட்டலுக்கு சாப்பிட வரவங்க கதி என்ன வருது? அம்மா, போன வாட்டி தெரியாமல் நடந்துருச்சு. அந்த விஷயத்தை பற்றி மட்டும் அப்பா கிட்ட சொல்லிடாதீங்கம்மா. ஆனால் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. வேணா நீங்களே வந்து பார்த்துங்கம்மா. ஒரு வாட்டி தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்ற. இப்ப நான் உன்னை மன்னிச்சேன்னா அதே தப்ப நீ அடுத்த வாட்டியும் பண்ணுவ. அதனால இதுக்கப்புறம் உன் காய்கறிங்க எனக்கு தேவையில்லை. போன மாசம் போட்ட லோடுக்கு மட்டும் பாதி காசை உங்க அப்பாவை பார்த்து நான் கொடுத்துட்றேன். அம்மா, நான் லோடு வேறு எடுத்துகிட்டு வந்துட்டேம்மா. நீ எடுத்துட்டு வந்ததுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? எங்கள் காய்கறி இல்லாமல் உங்கள் ஹோட்டல் எப்படி நடக்குன்னு நான் பார்க்குறேன். என்ன? நான் ஒன்னும் உன்னையும் உங்க அப்பாவையும் நம்பி இந்த தோசை கடையை ஆரம்பிக்கல. நீங்க இல்லைன்னாலும் இந்த கடை நடக்கும். நேர்மையா தொழில் பண்றவங்க யாரோ அவங்க கிட்ட இருந்து காய்கறி வாங்கி நான் இந்த கடையை நடத்துவேன். அதனால நீ கிளம்பலாம். ஓ